அனைவருக்கும் இதயம் கலந்த வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல வரக்கூடிய முதலாவது பாடமான வரலாறு என்றால் என்ன அப்படின்ற அந்த லெசனை தான் நம்ம இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். சோ வரலாறு என்றால் என்ன? ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் இல்லையா? சோ வரலாறு என்பதை நம்ம பொதுப்படியா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, காலத்துல நடந்த நிகழ்வுகளினுடைய ஒரு பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல எதை வேணா எழுதி வச்சுட்டு போலாம் அப்படின்ட்டு இருக்காது. எவிடன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எவிடன்ஸ பேஸ் பண்ணி அதை எழுதி வைக்கும் போது அது வரலாற்று ரீதியான ஒரு பதிவாக அமைகிறது. சரிங்களா? சோ வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசைப்படியான ஒரு பதிவாக கருதலாம். சரிங்களா? சோ இப்ப இந்த பாடத்துல நம்ம எதையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றலை நோக்கங்கள்ல கொடுத்திருப்பாங்க. சோ கற்றலை நோக்கங்கள்ல பாருங்க, வரலாறு என்றால் என்ன? சரிங்களா? வரலாற்றின் சிறப்பு என்னென்ன? வரலாற்று முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வியல் முறையை தெரிந்து கொள்ளுதல். சரிங்களா? சோ ஆதி காலத்துல மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான், அவருடைய வாழ்வியல் முறைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, பாறை ஓவியங்கள். பாறை ஓவியங்கள் வந்து பாறை ஓவியங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்ன, எந்த மாதிரியான தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுது. வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் முக்கியத்துவம். இப்ப வரலாறு அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா என்னங்க, வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை பதிவு செய்வதன் மூலமாகத்தான் வருங்காலத்துல வரக்கூடிய சந்ததியினர் இப்போது இருக்கக்கூடிய நிகழ்வுகளின் பதிவுகளை வரலாறாக அறிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? சோ அதே மாதிரி ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை வந்து இருக்கக்கூடிய ஜெனரேஷனும் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனும் தெரிஞ்சுக்கணும்னா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து அதை பதிவு செய்து வைத்தால் மட்டும்தான் நமக்கு அந்த வரலாற்று பதிவுகளை பார்க்கும் போது முன்னாளில் எவ்வாறு மனிதன் வாழ்ந்தான் அப்படிங்கிறத நம்மளால அறிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? சோ இதான் இங்க கற்றலை நோக்கங்களாக கொடுத்திருக்காங்க. சோ இந்த லெசன் பாத்தீங்கன்னா தமிழினி அப்படின்ற ஒரு கேர்ள், சோ அவங்களோட அந்த ஒரு கான்வர்சேஷன், அவங்க அம்மாவோட ஒரு கான்வர்சேஷன். ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தை வராங்க. சோ ஸ்கூல்ல வந்து ஒரு பாடம் நடத்திருக்காங்க. அதை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது சில விஷயங்களை அவங்க அம்மாவும் அந்த பிள்ளைக்கு வந்து கட்டுத்தர மாதிரியான ஒரு ஒரு அழகான ஒரு உரையாடலை தான் இந்த பாடத்துல வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ இந்த லெசனை கண்டிப்பான முறையில நீங்க ஒவ்வொரு பாடத்தையுமே ஒரு ரீடிங் வந்து ஒரு கதை மாதிரி படிச்சுக்கிறது அவசியம். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தகவல்களை வந்து இந்த ஒரு செஷன்ல நம்ம பாத்துருவோம். இது வந்து பக்கம் 106ல இருக்கு. பக்கம் வந்து 106. இந்த பக்கத்துல இருந்து தான் இந்த பாடம் வந்து துவங்குது. சோ இந்த ஒரு பக்கத்துல பாருங்க, தகவல் பேழை அப்படிங்கிற அந்த ஒரு பாக்ஸ்ல பாருங்க. சோ நீங்க எந்த பாடம் நீங்க படிச்சீங்கனாலும் அந்த உங்களுக்கு தெரியுமா தகவல் பேழை அப்படின்ட்டு பிங்க் கலர் பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. வரலாறு பொறுத்த வரைக்கும், சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிறது தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமையும். சரிங்களா? சரி வாங்க இப்போ தகவல் பேழையில கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி நம்ம பாத்துடலாம். சோ வரலாற்று காலத்தை வந்து எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்படி நம்ம டேட்டிங் பண்றதுன்றது மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க கொடுத்திருக்காங்க, கணக்கீடு செய்வது. சோ பாருங்க, இப்ப கிமு கிபி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? கிமு அப்படின்னா என்னங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. கிபி அப்படின்றது கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஸ்கேல்ல பாருங்க, ஜீரோன்னு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இப்ப நான் கர்சர் வைக்கிறேன் பாருங்க. சோ ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? சோ இந்த ஜீரோ அப்படிங்கிறது ஒரு பொது ஆண்டு. சோ இந்த ஜீரோக்கு ரைட் சைட்ல இருக்கு பாருங்க, 500, 1000, 1500, 2000, 2500. இது எல்லாமே கிபி, அதாவது கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு.
அதுவே ஜீரோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு பாருங்க, 500, 1000, 1500, 2000, 2500 இதெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது கிமு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க. பொதுவா இப்ப நான் இருக்கேன். நான் வந்து சரி, பொதுவா ஏதோ ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து என்ன வருஷம் வந்து பிறக்குது அப்படின்னா, ஒரு 2002ஆம் ஆண்டு பிறக்குதுன்னு வச்சுப்போம். 2002வது வருடம் பிறக்குது. இப்ப அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகும்போது என்ன வருடமாக இருக்கும்? 2007ஆக இருக்கும். இப்படி அசெண்டிங் ஆர்டர்ல போகுது அப்படின்னா அது கிபி, அதாவது கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பான வருடம். அதுவே குழந்தை வந்து 2007ல பிறக்குது, அதுக்கு 5 வயது ஆகும்போது 2002 அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தமாகும். இன்னொரு ஃபைன் எக்ஸாம்பிள் சொல்றேன். வரலாற்று ரீதியான ஒரு எக்ஸாம்பிள நான் சொல்றேன். அலெக்சாண்டர்னுடைய இன்வேஷன் பத்தி எல்லாரும் படிச்சிருப்போம். அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வராரு. ஹைடஸ்பஸ் அப்படின்ற இடத்துல இந்தியா வம்சவழியை சேர்ந்த போரஸ் என்கிற மன்னரை வந்து போரில் சந்திக்கிறார். போரஸ் பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஹைடஸ்பஸ்ல எதிர்த்து போரிடுறாரு, தோற்கடிக்கப்படுறாரு. அப்போ அலெக்சாண்டர் பாத்தீங்கன்னா அவரை வந்து நான் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவரை சிறப்பிடிச்சிடுறாங்க. அலெக்சாண்டர்னுடைய போர் வீரர்கள் வந்து இவரை வந்து போரஸ் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப கேக்குறாரு, அலெக்சாண்டர் போயிட்டு போரஸ் கிட்ட கேக்குறாரு, நான் உன்னை எப்படி நடத்தணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப போரஸ் வந்து சொல்ற, என்னை ஒரு மன்னராக நடத்து அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் மன்னர் தானே. இந்த போருக்கு முன்னாடி ஒரு மன்னர், ஹைடஸ்பஸ் அப்படின்ற இடத்தினுடைய ஒரு மன்னராக இருந்திருக்கிறார். என்னை ஒரு மன்னனாக நடத்து அப்படின்னு ரொம்ப வீரமா வந்து சொல்றான். சோ அவரோட வீரம் வந்து அலெக்சாண்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனால அலெக்சாண்டர் என்ன பண்றாரு, போரஸ் கிட்ட இருந்து அந்த போர் மூலமாக பிடித்த அந்த நிலத்தை வந்து அவருக்கே, நிலப்பரப்பை அவருக்கே திருப்பி கொடுத்து, நீயே இதை வந்து ஆட்சி செய்து கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாரு. சோ இந்த நிகழ்வு எப்படி நடக்கிறது என்றால் 326 கிமுவில் நடக்கும். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 326 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்குது. இப்போ கொஞ்ச காலம் போது சில இடத்தை பிடிக்கிறாங்க. நிறைய போர்கள் வந்து அலெக்சாண்டரும் அவருடைய அந்த போர் வீரர்களும் செய்துவிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. சரி, திரும்ப ஊருக்கே போயிடலாம், இதுக்கு மேல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஊருக்கு போகும்போது போகிற வழியிலேயே அலெக்சாண்டர் இறந்து விடுகிறார். இப்பொழுது அவர் இறக்கும் வருடம் என்பது பாத்தீங்கன்னா 323 கிறிஸ்து பிறப்பதற்கு 323 ஆண்டுகளுக்கு முன்பு. புரியுதுங்களா? இப்போ 326 போர் புரிகிறார், 23 இறக்கிறார். இப்ப 23ல இறந்துட்டாரு, 26ல எப்படி அவர் வந்து போர் செஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு. ஆனா முன்புன்னு வரும்போது ரிவர்ஸ்ல நம்பர் போகும். சரிங்களா? சோ இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த பக்கத்துக்கு வாங்க. சோ அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இடத்துல பாருங்க, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை அப்படின்னு கொடுத்திருக்குங்களா? சோ இந்த டெபினிஷனை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது அப்படியே அந்த ஒரு கதை மாதிரி போகும். சரிங்களா? 2 பேரோட கான்வர்சேஷன். சோ அப்படியே நீங்க இதே பக்கத்திலேயே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே நீங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு தகவல் பேழை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த தகவல் பேழையில பாருங்க என்ன தகவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வரலாறு அப்படின்ற சொல்லினுடைய ரூட் வேர்டு எங்க இருந்து வந்தது, எந்த வார்த்தையில இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாறு என்பது ஒரு கிரேக்க சொல். சரிங்களா? அது என்ன சொல் அப்படின்னா ஹிஸ்டோரியா. ஹிஸ்டோரியா. சோ இந்த ஹிஸ்டோரியா அப்படின்றது ஒரு கிரேக்க சொல். இந்த சொல்லினுடைய அர்த்தம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, விசாரிப்பதன் மூலம் கற்றல். விசாரிப்பதன் மூலம் கற்றல். நோட் த பாயிண்ட். சரிங்களா?
சோ இந்த பக்கத்துல இந்த 2 தகவல் மட்டும் போதுமானதாக இருக்கும். அதுவே நீங்க ரைட் சைடுல பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் தான். நீங்க இந்த கதை சுவாரஸ்யம் பிடித்தவர்களாக இருந்தா அப்படியே இந்த கதைய ஒரு தடவை ஒரு ரீடிங் கொடுத்துட்டு அப்படியே நீங்க அடுத்த பக்கத்துக்கு வந்துடலாம். சரிங்களா? சோ இதுல ஒண்ணுல ஒரு இன்சிடென்ட் சொல்றாங்க. அந்த பொண்ணோட தாத்தா வந்து ஒரு பேனா வச்சிட்டு இருந்தாரு. சோ அத வந்து இப்ப அப்பா கிட்ட வந்து இருக்கு. அது இப்ப எழுத முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ஒர்க்கிங் ஆகாத கண்டிஷன்ல இருந்தாலுமே அந்த பேனாவை வந்து ரொம்ப பத்திரமா அவர் வச்சிருக்காரு. இந்த குழந்தையோட அப்பா. இந்த தகவலை அவங்க அம்மா குழந்தைகிட்ட சொல்றாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்ப அடுத்த பக்கத்துக்கு போவோம். பக்கம் 108. பக்கம் 108ல பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மேப். சரிங்களா? சோ இந்த மேப்புக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் ஒண்ணு நம்ம லைவ் கிளாஸ்ல இருக்கும்போது கொடுத்துருந்தேன். என்ன ஞாபகம் இருக்குங்களா? சோ இதான் அந்த மேப். சோ மேப்ல இருக்கக்கூடிய இந்த இடங்கள் லோத்தல், பிம்பிட்கா, மெஹர்கர், கொல்டிவா இருக்கு இல்லைங்களா? ஆதிச்சநல்லூர். இப்ப ஆதிச்சநல்லூர்னா அது தமிழ்நாட்டுல இருக்கு. சோ இந்த மாதிரி அத்திரப்பாக்கம் தமிழ்நாட்டுல இருக்கு. பையப்பள்ளி எங்க இருக்கு, பிரம்மகிரி எங்க இருக்கு இப்படின்னு கண்டுபிடிச்சு அது எந்த ஸ்டேட்ல இருக்கு அந்த சைட் அப்படின்றத உங்ககிட்ட புக் இருக்குன்னா அப்படியே நீங்க புக்லயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஒரு லிஸ்ட போட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ லொகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல பாருங்க பழைய கற்காலத்துக்கு இந்த சிம்பிள். சோ இந்த சிம்பிள் பாருங்க எங்க இருக்கு, பிம்பிட்காக்கு இருக்கு. புதிய கற்காலம் இந்த மெஹர்கர், கோல்டிவா இதெல்லாமே வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்த சைட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க வெண்கல காலம். வெண்கல காலம் லோத்தல். அடுத்து பாருங்க இரும்பு காலம். இரும்பு காலம் பாருங்க கல்லூர். சோ இந்த மாதிரி எந்தெந்த காலகட்டத்தை சேர்ந்த சைட்டு, இந்த சைட்டினுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க என்னென்ன ஸ்டேட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். சோ பழங்கால மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத நம்ம பாறை ஓவியங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மொழி அப்பொழுது இல்லை, ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இல்லை. சோ அப்போ அந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான்றத நம்ம எப்படிதான் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ளும். சரிங்களா? உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஆண் பெண் இருபாலருமே வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுதல்ல வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அதை பாறை ஓவியங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பாருங்க நாணயவியல். நாணயவியல் அப்படின்றது நாணயங்களை பற்றிய படிப்பு. கல்வெட்டியல் என்பது எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. அதாவது ராக் மாதிரியான பாறைகளில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுதான் நம்ம கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு பனை ஓலையிலேயோ அல்லது ஒரு காகிதத்திலேயோ இல்ல வேற ஏதாவது அழியக்கூடிய ஒரு பொருட்கள்ல ஒரு எழுத்து வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, மேனுஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுவே கல்லுல பொறிக்கப்பட்டிருக்கும், செதுக்கப்பட்டிருக்கும். அதுதான் கல்லை வெட்டி எழுதுறதுனால கல்வெட்டியல். சரிங்களா? மேனுஸ்கிரிப்டுக்கும் கல்வெட்டியலுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். அதே மாதிரி நாணயவியல். நாணயவியல் அப்படிங்கிறது நாணயங்கள் மற்றும் மெடல்ஸ், பிற்காலத்துல மெடல்ஸும் அதுல ஆட் ஆகும். சோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், அதுல கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமிஸ்மேட்டிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் டேஷ் அப்படிங்கிறது கொஸ்டின். எப்பவுமே நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 4ல 2 இது இல்லைன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். மீதி 2ல ஏதோ ஒண்ணுதான், ரெண்டுமே ஆன்சர் மாதிரியே தெரியும். அப்படிதான் அந்த ஆப்ஷனும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் என்ன இருந்ததுன்னா ஸ்டடி ஆஃப் அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டின் முடிஞ்சிருக்குங்களா? இங்க ஆன்சரு ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்.
அடுத்த ஆப்ஷன் ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் அண்ட் மெடல்ஸ். சோ இப்ப இதுல எதுவா இருக்கும்? நம்ம எல்லா புத்தகத்திலயும் ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் தான் படிக்கிறோம். அப்ப அதுவாதான் இருக்குமோ? இல்ல. கீ ஆன்சர்ல ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் அண்ட் மெடல்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க இப்போ சென்னையில இருக்கக்கூடிய கன்னிமரா நூலகத்துக்கு அதே அந்த வளாகத்திலேயே ஒரு மியூசியமும் இருக்கும். அந்த மியூசியம்குள்ள நியூமிஸ்மேட்டிக் செக்ஷன் போயிருந்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி காயின்ஸ் மெடல்ஸும் சேர்த்து வச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் நியூமிஸ்மேட்டிக் செக்ஷன்ல நாணயங்கள் அண்ட் மெடல்ஸ் வச்சிருக்காங்கன்னா இட்ஸ் a ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் அண்ட் மெடல்ஸ். பதக்கங்கள் மற்றும் நாணயங்களை பற்றிய படிப்பதான் நம்ம என்ன சொல்றாங்க, நாணயவியல் அப்படின்னு சொல்றோம். சொல்றது புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, அடுத்த பக்கம் 109வது பக்கத்துல ஒரு மைண்ட் மார்க் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஒரு கிளான்ஸ் நீங்க அப்படியே படிச்சுக்கணும். சரிங்களா? சோ இப்போ தொல்பொருள் சான்றுகள், இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வரலாற்றை எழுதுவதற்கு ஆதாரங்களாக இரண்டு வகைகளா பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. தொல்பொருள் ஆதாரங்கள், இலக்கிய சான்றுகள். சோ தொல்பொருள் சான்றுகள் அப்படின்றதுக்குள்ள எதெல்லாம் அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்திருக்காங்க. பாருங்க, நாணயம், கல்வெட்டு, நினைவு சின்னம், தொல்பொருள், சரிங்களா? சோ இப்ப இதுல நாணயங்கள்ல பாருங்க, நாணயங்கள் வரும். மெடல்ஸ் நான் சொன்ன மாதிரி பிற்காலத்துல சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி கல்வெட்டுல பாருங்க, பாறை கல்வெட்டு, கோவில் சுவர் கல்வெட்டு, உலோகத்தூண் கல்வெட்டு, செப்பேடுகள். ஓகேங்களா? அதே மாதிரி நினைவு சின்னம், நினைவு சின்னத்தை நம்ம ஆங்கிலத்துல மானுமெண்ட்ஸ் சொல்லுவோம். a structure which stands for 100 years. 100 ஆண்டுகளுக்கு பழமையான ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் அதை நம்ம மானுமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம். சோ இந்த மானுமெண்ட்ஸை நம்ம எதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அரண்மனைகள், கோட்டை, கோயில்கள், ஸ்தூபி, மடகன். சரிங்களா? சோ அரண்மனைக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, திருமலை நாயக்கர் மஹால். கோட்டைக்கு வேலூர் கோட்டை, கோயில்களுக்கு தஞ்சாவூர் கோயில். அடுத்தது ஸ்தூபி பாருங்க, சாஞ்சி. மடங்களுக்கு பாருங்க, தபாங். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, தொல்பொருள் தொல் கைத்திறன் பொருள்கள், அதாவது இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, பழமையான பொருள். அதாவது பழமையான காலத்துல கையினால செய்யப்பட்ட பொருட்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, பானைகள், பொம்மைகள், கருவிகள். கருவிகள் என்பது கல்கருவியா இருக்கலாம், இல்ல எலும்புகளால செய்யப்பட்ட கருவியா இருக்கலாம், மெட்டல்ஸால செய்யப்பட்ட கருவி. ஏன்னா இரும்பு காலத்துல அயனால செய்யப்பட்ட கருவியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது அணிகலன்கள். அணிகலன்கள்ல செய்யறதுக்கு ஒரு சிவப்பு நிறமான ஒரு கற்களை, கார்னிலியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வந்து பயன்படுத்தினாங்க. அப்புறம் பீட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்பு நம்ம படிப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் கல்வெட்டு பார்த்தாச்சு, நாணயம் பார்த்தாச்சு, நினைவு சின்னம் பார்த்துட்டோம், தொல் கைத்திறன் பொருள்களும் பார்த்துட்டோம். அப்ப அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறாங்க? அப்போ இலக்கிய சான்றுகள். இப்ப இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா இலக்கியங்களை வந்து 4ஆ பிரிக்கிறாங்க. காப்பியம் அண்ட் பாடல்கள், அந்த வெளிநாட்டு பயண குறிப்புகள். சோ இப்ப இந்த பாகியன், யுவான் சுவாங் இவங்க எல்லாம் குறிப்புகள் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டு பயண குறிப்புகள். அதே மாதிரி இந்திய ஆசிரியர்கள், திருக்குறள், பட்டினப்பாலை இல்லைங்க, அப்புறம் என்ன இருக்குங்க, நாலடியார் இருக்கு, ஐம்பெரும் காப்பியம் இருக்கு, ஐம்பெரும் காப்பியம் இருக்கு இல்லைங்களா. சோ இதெல்லாம் வந்து இந்திய ஆசிரியர்கள் தானே எழுதியிருக்காங்க. சோ அந்த மாதிரியான நூல்கள். நாட்டுப்புற கதை பாடல்கள். சோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் எல்லாம் ரொம்ப கடினமான வேலை இல்லையா, அந்த வேலை சுமை வந்து தெரியக்கூடாது, பிசிக்கலி அவங்க டயர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக பாட்டு பாடிட்டே வேலை செய்வாங்க. சோ அந்த பாடல்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கருப்பொருளை வந்து வைத்திருக்கும். வரலாற்று ரீதியான பொருள் உள்ள பாடல்கள் வந்து நிறைய பாடிக்கிட்டே நடவு வேலையும் தலைப்பறிக்கிற வேலையுமா செய்வாங்க. சோ அந்த பாடல்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்களும் இலக்கிய சான்றுகளாகத்தான் நாம் கருதுகிறோம். சரிங்களா? சோ இலக்கிய சான்றுகள் பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த அல்லது மதம் சாராத அப்படின்ற மாதிரி 2 வகைகளாகவும் பிரிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த இதிகாசங்கள், அண்ட் தென் பாருங்க, இதிகாசங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா புராணங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாமே வந்து மதம் சார்ந்த இலக்கிய சான்றுகள். அதே மாதிரி
மதம் சாராத இலக்கிய சான்றுகள் பார்க்கும்போது அர்த்த சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் போன்ற செக்குலர் லிட்ரேச்சர்ஸ நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? மதம் சாராத இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து பாருங்க. அப்படியே அடுத்த பக்கத்துக்கு வாங்க. பக்கம் 110. இந்த 110வது பக்கத்துல பாத்தீங்கன்னா குகை ஓவியங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ வாழ்க்கை நிகழ்வுகளை வந்து பழங்கால மனிதர்கள் வந்து இவ்வாறுதான் பதிவு செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு பக்கத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம வந்து எதை பார்ப்போம் அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, இந்த லெஃப்ட் சைடுல இந்த செகண்ட் பேரால இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ரீடிங் விட்டுருங்க. அதுல இருக்கிற அந்த கருப்பொருள், இந்த அம்மா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறதுல என்ன கருப்பொருள் இருக்கு அப்படின்றத நான் ஒரு ஜிஸ்டா சொல்லிடுறேன். பொதுவா பாத்தீங்கன்னா வரலாறு வந்து 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் வரலாற்று காலத்திற்கும் இடைப்பட்ட காலம், 3வது பாத்தீங்கன்னா வரலாற்று காலம். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ரீ ஹிஸ்டரி, புரோட்டோ ஹிஸ்டரி, ஹிஸ்டாரிக்கல் பீரியட் 3ஆ பிரிச்சிருவாங்க. இந்த ப்ரீ ஹிஸ்டரி வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்கிரிப்டே கிடையாது. மனிதன் எப்படி வாழ்ந்தான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, தொல் கைவினை பொருட்கள், அதாவது ஆர்டிஃபேக்ட்ஸ். இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்கவேஷன்ல ஆர்டிஃபேக்ட்ஸ் தோண்டி எடுத்து அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும், டேட் பண்ணி. அப்படி இல்லைன்னா பாறை ஓவியங்களை வச்சு தெரிஞ்சுக்கணும். ரிட்டன் ரெக்கார்டுன்னு எதுவுமே கிடையாது. மொழி வந்து வளரல. மனிதன் வந்து தன்னோட எண்ணங்களை வந்து பரிமாறிக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுறதுதான் இந்த கம்யூனிகேஷன் மொழி. அது மொழியே இல்லாதப்போ எப்படின்னா சைகை மொழிதான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சீரிகை அடிப்பான். அதாவது சீரிகை அடித்தல் அப்படின்றது விசில் அடிக்குது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அழைப்பதற்கு சீரிகை அடிச்சுக்கலாம். இப்ப நான் ஆபத்துல இருக்கேன், நான் ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், ஆபத்துல இருக்கேன். இத வெளியில இருந்து யாராவது வந்து என்னை காப்பாத்தணும். இந்த அபாயத்தை நான் எப்படி தெரிவிப்பேன்? பொதுவா இப்போ கத்துவோம். அப்ப எப்படி தெரிவிச்சாங்க அப்படின்னா, புகை எழுப்புவாங்க, நெருப்பு மூட்டி. புகை எழுப்புறது மூலமா மற்றவங்களுக்கு தெரிவித்தாங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி செய்கையின் மூலமாக தன்னுடைய எண்ணங்களை பரிமாற்றம் செய்தல், பாறை ஓவியங்கள் மூலமாக அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வேட்டையாடுறது எப்படின்றதெல்லாம் வரைஞ்சு வச்சுட்டோம்னா அடுத்த ஜெனரேஷன் வருவாங்க, பார்ப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரியான நடந்த ஒரு காலத்தை நம்ம ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப அடுத்த காலம் புரோட்டோ ஹிஸ்டரி. இந்த புரோட்டோ ஹிஸ்டரியில எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்கன்னா பிக்டோகிராபிக்கல் ரைட்டிங். உருவத்தை வச்சு 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 சின்ன சின்னதா எழுத்து வந்து எழுதியிருக்காங்க. ஆனா அந்த எழுத்த படிக்க முடியல. அது என்ன நம்மளுக்கு புரியல இன்ன வரைக்கும், அண்டர்ஸ்டுட். சோ ஃபர்ஸ்ட் காலகட்டத்துல எழுத்தே இல்ல, மொழி இல்ல. அடுத்த காலகட்டத்துல எழுத்து இருக்கு, ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. 3வது நிலை ஹிஸ்டாரிக்கல் பீரியட் எழுத்து இருக்கு, மொழி இருக்கு, எல்லாமே ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். வரலாறு அப்படின்றது என்னங்க? வரலாற பதிவு செய்யறது, அதாவது நடந்த கடந்த கால நிகழ்வுகளை பதிவு செய்யறது. சோ அந்த பதிவு செய்ய ஆரம்பிச்ச காலத்து தான் வரலாற்று காலம்னு நம்ம சொல்றோம். கிளியருங்களா? சோ இந்த பக்கத்துல இவ்வளவுதான் விஷயம் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். மத்தது நீங்க ஒரு கிளான்ஸ் வேணா ஒரு ரீடிங் கொடுத்துருங்க. கீழே இருக்கு பாருங்க, ஒரு குகையில வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சரு. அடுத்து பாருங்க, இப்போ கல் கருவிகள், இந்த கை கோடாரின்னு சொல்லி பிளேக் டூல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எஃப்எல்ஏ பிளேக் டூல்ஸ். சோ அதனுடைய படங்கள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே நீங்க அடுத்த பக்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னா தெரிந்து கொள்வோம் சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கு. சோ இந்த தெரிந்து கொள்வோம் பார்ட்ல வந்து அசோகரை பத்தி வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அது அப்படியே ஒரு ரீடிங் வந்து கொடுத்துருங்க. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சில 4-5 விஷயங்கள் வந்து இருக்கும். அதை மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். சோ பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா அசோகர் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாரு. ஒரு மௌரிய குலத்தை வந்து மௌரிய வம்சத்தை வந்து சேர்ந்தவர். ஓகேங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா போருக்கு பின்பு போர்ல வெற்றியே அடைந்தாலும் இனிமே போர் வேண்டாம்பா அப்படின்னு துறந்தவர் யார் அப்படின்னா அசோகர் தான். இந்த போரினுடைய பெயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கலிங்கத்து போர். இந்த போரினுடைய விஷயங்கள் பதிவு செய்யப்பட்ட இடம் கலிங்கத்து பரணி அப்படின்ற நூல்.
ரைட்டுங்களா? சோ இப்ப இந்த போருக்கு அப்புறமா இவர் எந்த மதத்தை மாறுறாரு பாருங்க. பௌத்த மதத்தை வந்து நாடி போறாரு. சோ முகலிப்பட்டு திசா இவரோட ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் பிரதர். அவரு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்த துறவி. சோ அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு பௌத்த மதத்தை இவரு ஏற்றுக்கொண்டார். பிற்காலத்துல இவருடைய மகன் மற்றும் மகள் மகேந்திரன், சங்கமித்ரா இவங்க 2 பேரையும் ஸ்ரீலங்கா வரைக்கும் புத்த மதத்தை பரப்புவதற்காக ப்ரொபகேஷனுக்காக அனுப்பி வைக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் கவுன்சில், தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில இவரோட தலைமையில இவரோட பீரியட் ஆஃப் டைம்ல முகலிப்பட்டு திசாவோட பிரசிடென்ட் ஓவர் பை முகலிப்பட்டு திசா நடத்துறாரு. எங்க நடத்துறாருன்னா இவருடைய தலைமை இடமான பாட்டலிபுத்திரால நடத்துறாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருடைய தூண் இருக்கு இல்லைங்களா? எங்க இருக்கு? அசோகனுடைய சார்நாத் கல்தூண் இருக்கு இல்லைங்களா? சோ அந்த தூண்ல 24 ஸ்போக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீல் இருக்கும், ஆரக்கால். சோ அந்த ஆரக்கால் சக்கரம் வந்து இவருடைய கல்தூண்ல இருக்கு. சோ அந்த ஆரக்கால் சக்கரத்தை தான் நம்மளோட நேஷனல் பிளாக்ல இன்றளவு நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த 2வது பத்தியில பாருங்க, தி சர்ச் ஆஃப் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு இருக்குங்களா? ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை, அது என்ன ஒரு நூலுடைய பெயர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தி சர்ச் ஆஃப் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். பாருங்க, வரலாற்று ஆவணங்களை சேகரித்து ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர். பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, சார்லஸ் ஆலன். சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் என்ன பண்றாருங்க? அவர் யாருங்க? ஆங்கிலேய எழுத்தாளர். அவர் என்ன பண்றாரு? அசோகரை பற்றிய வரலாற்று ஆவணங்களை சேகரித்து அதை வந்து பாருங்க ஒரு நூலா தொகுத்து எழுதுறாரு. அந்த நூலுடைய பெயர் தான் தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஓகேங்களா? கீழே வந்து ஒரு படம் வந்து கொடுத்துருக்கோம், சஞ்சி ஸ்தூப்பியோட படம். அதே மாதிரி சார்நாத் தூணுடைய படம் கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலா 4 சிங்கம் வந்து இருக்கும். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு பின்புறமாக இன்னொரு ஒரு சிங்கமும் இருக்கும். சரிங்களா? இது சஞ்சி ஸ்தூப்பி. அப்படியே அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அடுத்த பக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேராகிராஃப்ல பாருங்க, கல்வெட்டுக்கள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்க, மறுசீரமைக்க பெரிதும் உதவுகின்றன. அதாவது டு ரைட் தி ஹிஸ்டரி, எல்லாமே சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ மீள் பார்வையிலுமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை அப்படியே சுருக்கி கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன்ல இவ்வளவுதான் இருக்கு. இந்த லெசன் அப்படியே ஒரு ரீடிங் கொடுத்துருங்க. இப்ப சொன்ன பாயிண்ட் எல்லாமே நீங்க உங்க புக்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புக் இல்ல அப்படின்றவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க நெட்ல வந்து இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாடோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க தமிழ்நாடு டீம் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி அது வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? போன்ல அதிக மெமரி இருக்கும், லேப்டாப் வச்சிருக்கோங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்க பக்கத்துல வந்து ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ்ல கிடைக்கிற மாதிரி இந்த பழைய பொருள் எல்லாம் போடும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கடையில குறைஞ்ச விலைக்கு ஒரு எடை கணக்குல கொடுப்பாங்க அப்படின்னா 1 கிலோ 30 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அது என்னன்றதை நீங்க செக் பண்ணி பழைய புத்தகங்கள் கிடைக்கக்கூடிய கடையில ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்க வாங்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். டிஎன் டெட் எக்ஸாம் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.